தாமரை இலையில் தண்ணீரை ஒட்டாத போது தமிழக மக்கள் எப்படி ஒட்டுவார்கள் என்று விஜய் கேள்வி எழுப்பினார். தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாவிட்டாலும் தண்ணீரில் தாமரை மலர் என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பதிலடி கொடுத்திருக்கிறார். மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிபணிய வச்சு 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்க. அதானே ஜி? என்ன ஜி? ஒண்ணு மட்டும் சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரலன்றதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம ஓரவஞ்சனை செய்யுது இந்த ஒன்றிய பாஜக அரசு. சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண். அதனால இங்க அந்த கீழடியில கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் மறைச்சிட்டு எங்க நாகரிகத்தையும் எங்க வரலாறையும் அழிக்கிறதுக்காக உள்ளடி வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாட்டை தொட்ட என்ன நடக்கும் நீங்க பல உதாரணங்கள் இருக்குது. அதனால இதையெல்லாம் மறைச்சிட்டு எங்க மக்களை ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற இந்த மதுரை மண்ணிலிருந்து சொல்றேன், உங்க எண்ணமெல்லாம் ஒரு நாளும் ஈடேறாது. தாவேகாவோட மாநாடை பொறுத்த மட்டும் இன்னைக்கு ஒரு அரசியல் மாநாடாக நான் அதை பார்க்கவில்லை. ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதுவும் இன்னைக்கு அவரோட பேச்சுல ஒரு முதிர்ச்சியற்ற தன்மையை நான் பார்க்கிறேன். ஏன்னா அவர் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாரு. அப்பனா அவரோட கொள்கை எதுன்னு சொல்லல. கொள்கை எதிரி பாஜக, உங்க கொள்கை தான் என்ன? ஆக ஒரு தெளிவற்ற தன்மையில் இருக்கிறார். தாமரை இலையில தண்ணீர் ஒட்ட வேண்டியதில்லை. தாமரை தண்ணீர்ல மலரும், ஒட்ட வேண்டியதில்லை. அதனால ஒட்ட வேண்டியதெல்லாம் ஓட்டு வரும். அதனால தமிழகத்தில் தாமரை தண்ணீரில் மலரும், ஒட்ட வேண்டியதில்லை. அதனால அடிப்பதா உங்க சின்னம் எது? எதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி நிச்சயமற்ற தன்மை வைத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் தம்பி விஜய் அவர்கள் இன்னும் அரசியல் தலைவராக மாற வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்தேன்.